வணக்கம் நண்பர்களே. வாங்க, இந்த கன்றுக்குட்டி மாடு விற்பனைக்கு வந்திருக்குது. இது இன்னும் பல்லே முடியாத பாடு. இன்னும் கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 20லேருந்து ஒரு 25 நாள் எடுத்துக்கும். நல்ல ஒரு பல்லு முடியாத கன்றுக்குட்டி, அருமையான மாடு, நல்ல ஜாதி பொறுப்பான மாடு. கொம்பு பாருங்கள், நல்ல ஒரு வாட்டமான கொம்பு, நல்ல ஜாதி பொறுப்பு இருக்குது. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. இது பார்த்தீங்கன்னா புல்லு, பச்சை புல்லு, எந்த கரம்புல் விட்டாலும் சரி, எந்த வரப்பில் விட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக மேயும் பாருங்கள். அதனால தான் அதை வந்து தோட்டத்தில் மேயும் போது வீடியோ எடுத்துருக்காங்க. இந்த கன்றுக்குட்டி கன்று போடணும் 20லேருந்து 25 நாள் 15 நாள் எடுத்துக்கும். இன்னும் மடி செட்டு நல்லா பை இறங்கும். இதனுடைய தாய் பார்த்திங்கன்னா 16 லிட்டர் பால் வீசிகிட்டு இருக்கு. இது வந்து கலசங்கண்ணு. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலசங்கண்ணில் ஒரு 10-12 லிட்ரு எதிர்பார்க்கலாம். நல்ல உடலமைப்பு கொண்ட இந்த கன்று மாடு பாருங்கள். பை இன்னும் லூஸு, எவ்வளோ லூஸு இருக்குன்னு. நல்ல உடலமைப்பு கொண்டது, நல்ல சாதுவான கன்று மாடு. யார் குழந்தைங்களுக்கு கூட பிடிச்சிட்டு போகலாம், அருமையாக இருக்கும். நல்ல சாதுவான பணம், எங்கே வேணுமானோ எப்படி வேணுமோ கையை வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், பை எவ்வளோ லூஸு கிடக்குது, நல்லா லூஸு கிடக்குது. இன்னும் பை ஃபுல்லாக 5 செட்டு இறங்கும், அது நல்லா லூஸு இருக்குது. இதை வாங்கி வீட்டுக்கு பால் பேசுகிறவங்க பண்ணைக்காக இருந்தாலும் அருமையாக வச்சு வளர்த்தலாம். நல்ல அருமையான மாடு. இந்த மாடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. கலர் பாருங்கள், நல்ல பிஸ்கட் கலரு. இப்போ சாடி வச்சதை அந்த டப்பா ஃபுல்லாக வச்சிங்கனாலும் ஃபுல்லாக குடிச்சிருங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 டப்பா குடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா நான் வயிறு நிறைய கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த கன்று மாடு விற்பனை இன்னும் பல்லே முறியலைங்க. அங்கே பாருங்கள், 8 பல்லு இருக்குது, இன்னும் பல்லே விழுவில். இன்னும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கிட்டு இன்னும் 10 கன்றுக்கு வச்சுக்கிட்டு வீசிட்டு நீங்கள் வாங்கின விலையோட அப்படியே ரேட்டு குறையாமல் விற்கலாம்.